ஹாய் திஸ் சேகே, வெல்கம் டு அவர் சேனல் ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்னைக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தோட திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலாம்னு கிளம்பிட்டு இருந்தோம். இதை ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினச்சோம். அதனால தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் நைட்டு ஒரு 9 மணியை போல தான் கிளம்பணும். எங்கள் ஊரில் 9:30 போல தான் பஸ் ஏறணும். அரை மணி நேரத்தில் தேனிக்கு போயிட்டோம். அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தோம். திருச்செந்தூர் பஸ் வரவே இல்லை. சரி, திருநெல்வேலி பஸ்ஸில் போய் ஏறலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே விசாரிச்சதில் 11 மணிக்கு தான் திருச்செந்தூர் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அண்ணந்தடிக்கும் போர் அடிக்குமான்னு பார்த்தோம். பக்கத்தில் கடலப்பருப்பு வித்துக்கிட்டு இருந்துச்சு. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பஸ் வந்துச்சு. இப்போ வாங்க கிளம்பலாம். ஒரு வழியா வந்தாச்சு. கரெக்டா 5:30 வந்து இறக்கிட்டாங்க. என்னடா கடலை காணாமட்டு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்டோம். இதுக்கு நேரம் உள்ள போங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வேற பசி எடுத்துருச்சு. கொஞ்சம் தூரத்துல ஒரு தேர் இருந்துச்சு. என்னடா இவ்வளவு பெரிய தேர் எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த தேருக்கு பக்கத்துல ஒரு வயசான ஆள் இருந்தாரு. அங்க நிறைய ரூம் டாய்லெட்ல இருந்துச்சு. சரி, நாங்களும் பிரஸ் பண்ணலாம்னு உள்ள போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போய் சூடா ஒரு கப் டீயும் சமோசாவும் சாப்பிட்டோம். சரி, வாங்க உள்ள போலாம். உள்ள எல்லா கடையுமே அடைச்சுதான் இருந்துச்சு. நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது என்னன்னு பாக்குறப்ப ஒவ்வொரு கேஸ்டுக்கான மண்டபம் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். இந்த கோயிலுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்திருக்கேன். நான் 10th படிக்கும்போது ஸ்கூல்ல இருந்து டூருக்கு கூட்டு போனாங்க. அதை அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே உள்ள போனோம். வழக்கமாக ஒவ்வொரு கோயில்லையும் சாமி கும்பிட ஒவ்வொரு முறை இருக்கு. அது மாதிரி தான் இந்த கோயில்லையும். என்ன பண்ண அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் குளிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்த காமிச்சாங்க. இந்த இடம் தான் அது. இந்த இடத்தோட பேர் நாலு கிணறாம். உள்ள போய் குளிக்கலாம்னு போனோம். ஆனா அங்க ஒரு 2-3 பேர் நனைஞ்சுதான் வந்தாங்க. சரி, நடந்து வந்ததுல வேர்த்திருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா மறுபடியும் வர்ற எல்லாருமே நனைஞ்சுதான் வந்தாங்க. என்ன நனைஞ்சு வராங்கன்னு கேட்டப்போ முதல்ல கடல்ல உள்ள உப்பு தண்ணியில தான் குளிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நல்ல தண்ணியில குளிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேகமா போய் கடல்ல ஒரு குளியில போட்டு அப்படியே இந்த 4 கிணறு தண்ணியில குளிச்சோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு போனோம். எல்லா கோயிலும் இருக்க மாதிரி லைனா நிக்கிறதுக்கு கேட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வீடு எடுத்துக்கிட்டே கோயிலுக்குள்ள போனோம். ஆனா அங்க போய் பார்த்தா வீடு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முருகன் என்ன கெட்ட இருக்காருன்னு காமிக்க முடியல. சாரி ஃப்ரெண்ட். ஓகே, மத்த இடத்துல சுத்தி பார்க்கலான்னு போனோம். அங்கங்க 2 போட்டோல எடுத்தோம். கோயில் இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கடல்ல போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தோம். சரி, சாப்பிடலாம்னு ஒரு கடையில போய் இட்லி தோசை வடையெல்லாம் சாப்பிட்டு ஊருக்கு போலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்க சாப்பிட்ட இடத்துல சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். இங்க நாங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் நீங்களும் வந்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பாருங்க. எல்லா இடமே நல்லா தெரிஞ்சு. நீங்களும் வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுட்டேஜ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.